நானும் அவர் ஒரே காலகட்டத்தில் நடிக்க வந்தோம். அப்போ வந்து டி நகரில் மகாலிங்க விலாஸ்னு ஒன்று இருக்குது. அங்கே தான் 2 பேரும் சாப்பிடுவோம். அப்போ இருந்து பழக்கமானது. கிட்டத்தட்ட கம்பெனியாக ஏறி சான்ஸ் கேட்டு போகையில் நான் உள்ளே போயிட்டு வெளியே வரையில் இவர் வருவார். அப்படி ரொம்ப நாயா பேய அலைஞ்சு ஆல்பம் எடுத்துகிட்டு போவீங்க சார்? ஆமாம் சார், ஆல்பம் போய் நடிச்சு வேற காட்டினேன். ஆளை நினைத்தாய் வல்லவனை அழித்தாய் வாழ்ந்து கொண்டு. அது விஜயகாந்த் கூட பேசியிருப்பாரு. இவர் நல்லா பேசுவாருங்க, வசனம் உள்ள போய் அப்படின்னு சொல்லுவார். அதனால வந்து ரொம்ப மெமரிஸ். நான் அவர் கூட நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு 7-8 படம் நடிச்சிருப்போம். அந்த மெமரிஸ் வேறு இருக்குது. அதனால் அது மாதிரி ஒரு ஜாலியான ஒரு காலகட்டம். அதுதான் கோல்டன் பீரியட், உங்கள் பீரியட் தான். நாங்க ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், அது உண்மையா நீங்க சொல்லுங்க சார். ஒரு தடவை நீங்க சார் உடம்பு சரியா இல்லாத டைம்ல மீட் பண்ண போகும்போது சார் அவங்களோட ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம் வந்து ஏதோ ஒரு பண உதவி மாதிரி கொடுத்தாரு. உங்களுக்கு யாரு? ஜனவரி 1ஆம் தேதி போனோம், எல்லாத்துக்கும் 100 ரூபா கொடுத்துட்டு இருந்தாரு. ஜனவரி 1 அவங்க ஒய்ஃப் வந்து அண்ணா உங்களுக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஐயோ கொடுக்க சொல்லுங்க. இப்போ ஜனவரி 1 அன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பாண்டிங்ல சார் எல்லாருக்கும் இருக்கு. அப்பெல்லாம் வந்து ஒரே கார்ல ஏறிட்டு ஷூட்டிங் போவோம் வருவோம். ஒரே ரகலையா இருக்கு, கேரவன் கிடையாது, பெரிய ரகலையா இருக்கு. அப்பெல்லாம் அது ஜாலியா இருக்கும். மணிவண்ணன் கணக்கு நடுவில் ரொம்ப காமெடியா இருக்கு. ஏன்னா அவர் வந்து கதையெல்லாம் சொல்லி முடிச்சோன்னா நான் நிறைய என் சைடுக்கு ஏதாச்சும் சொல்லுவேன். சொல்லி முடிச்சோன்னா அவர் கேட்பாரு. 2 பேரும் ஒருத்தர் தலைவரேன்னு கூப்பிட்டுக்கோம். தலைவரை படத்தை கெடுக்கிறதுக்கான எல்லா ஐடியாவும் கொடுத்து முடிச்சுட்டா அப்படின்னு. இனிமே நம்ம ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம். இனிமே ஒன்றும் ஐடியா வராது அப்படிப்பாரு. அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா இருப்போம்.